ஏமாற்றம் இருக்காது, மாற்றம் இருக்கும். 2019ஆம் ஆண்டு திமுக இளைஞரணி செயலாளராக உதயநிதி ஸ்டாலின் நியமிக்கப்பட்டு 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் நின்று சட்டமன்றத்திற்கு சென்றார். பிறகு ஓராண்டிற்குள் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக்கப்பட்டார். இப்படியாக உதயநிதியின் அரசியல் பயணம் கட்சிக்குள் வளர்ந்து கொண்டே செல்ல தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் நாளை பதவியேற்க உள்ளார். இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தமிழக ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ளது. 2009ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில் சீனியர் அமைச்சர் பேராசிரியர் அன்பழகன் இருந்தபோதே ஸ்டாலினை துணை முதல்வராக்கினார் கலைஞர். இப்போது பல சீனியர் அமைச்சர்களுக்கு மத்தியில் உதயநிதியை துணை முதல்வராக்க இருக்கிறார் மு.க.ஸ்டாலின். துணை முதல்வர் பொறுப்பேற்கும் அவருக்கு திமுக ஆதரவாளர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். மறுபக்கம் கலைஞர், ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் என வாரிசு அரசியல் தொடர்வதாக எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். இதுகுறித்த உங்கள் கருத்தை கமெண்ட் செய்யுங்கள். இது போன்ற சிறு வீடியோக்களை பார்ப்பதற்கு NRI தமிழிற்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.